என்னடா ரவி இது? அருண் சந்தியா பார்த்தான்னா நாம சண்டை போட்ட விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருமே. ஆமா முருகா, அது மட்டும் இல்ல, அந்த அருண் கோவத்துல சந்தியாவை திட்டினாலும் திட்டுவான். அதனால அவனை சந்தியா சந்திக்கவே கூடாது. இப்ப என்னடா பண்றது? ஏதோ வேலை இருக்குன்னு சந்தியா கிட்ட இன்னைக்கு போய் சொல்லி சமாளிச்சிட்டேன். நாளைக்கு நான் போலன்னா அவளே அருணை பார்க்க போயிடுவா. அப்புறம் பிரச்சனை ஆயிடும். டேய், அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுடா. நீ ஒன்றும் குழப்பிக்காத. சந்தியா கிட்ட இது விஷயமா நான் பேசுறேன். என்ன பேசினாலும் அவ கடன்காரங்கிட்ட கடனை திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொல்றா. அதான் நான் சந்தியா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல. முருகா, என்னடா? நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ என்ன திட்டக்கூடாது. சொல்லுடா. பேசாம அருண் கிட்ட நீ சண்டை போட்ட விஷயத்த சந்தியா கிட்ட சொல்லிடு முருகா. அதான்ப்பா நல்லது. எத்தனை நாள் நெருப்ப மடியில மறைச்சு வச்சிருக்க முடியும் சொல்லு? என்னைக்காவது ஒரு நாள் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நீயே சொல்லிடுறது நல்லது. நாம உண்மையை சொல்லிட்டா அவளும் அருணோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்குவா. அவனை பத்தி பேசவே மாட்டா. நாம சொல்லாம விட்டா எங்கேயாவது அருணை வழியில பார்த்து சந்தியா பேசினாலும் பேசிடுவா. நம்ம கிட்ட கோவமா பேசின மாதிரி அருணும் கோவமா பேசி அவளை அவமானப்படுத்திட்டா என்ன பண்றது சொல்லு? அப்படிலாம் எதுவும் நடந்துடக்கூடாதுடா. அப்புறம் நீ சொல்றதும் சரியாத்தான் படுது. இத நானும் யோசிச்சு பார்த்துட்டேன்டா. ஆனா திவ்யா இறந்த சோகத்துல இருந்து சந்தியாவும் இன்னும் மீளாம இருக்கா. இந்த நேரத்துல போய் அருண் விஷயத்தையும் சொல்லி அவளை மேலும் வருத்தப்பட வைக்க வேண்டாமேன்னு தான். அதுக்காக அவகிட்ட அருண் விஷயத்த சொல்லாமலே விட்டுற முடியுமா? இல்ல ரவி, நான் வேற விதமா அருண் விஷயத்த நான் அவகிட்ட சொல்றேன். எதுவா இருந்தாலும் உடனே பேசிட்டு முருகா. நாளைக்கு நான் வரலன்னா அவளே போயிடுவா. சரிடா, முடிஞ்சா நான் இன்னைக்கு நைட்டே சந்தியா கிட்ட பேசிடுறேன். ஹலோ, எப்போ வருவீங்க வீட்டுக்கு? உடனே வரேன்னு சொல்லிட்டு போனீங்க. சொல்லு சொல்லு. இன்னும் வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இத கிளம்பிட்டேன் வந்துடுறேன். கிளம்பிட்டேன்னு சொல்றீங்க, இன்னும் ஆளே காணோம். இதோ ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். சரி வை. சீக்கிரம் வாங்க. முருகா, வா, வண்டியில ஏறு. உன்னை வீட்டுல விட்டுட்டு போயிடுறேன். வாப்பா, இங்கே இருந்தா அழுதுகிட்டே இருப்ப. வா. சந்தியா போன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஹலோ ஹலோ சந்தியா, நான் தாமா கமலா. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குங்க, நான் மறக்கல. என்னம்மா உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? ஏன் டல்லா பேசுற? என் தங்கச்சி திவ்யா போன வாரம் இறந்துட்டா. ஐயோ, என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, காலேஜுக்கு போனவ திரும்ப வரவே இல்லை. என் தங்கச்சி குத்துப்பட்டு போனமான வீட்டுக்கு வந்தா. என்னம்மா இது? கேக்கும் போதே மனசு பதறதேம்மா. எந்த படுபாவியம்மா இப்படி செஞ்சா? யாருன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும்மா. கொலை பண்ணிட்டு சட்டத்தை ஏமாத்திட்டு ஒருத்தன் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனை சட்டம் வேணா விட்டுறலாம்,
ஆனா அந்த சாமி விட்டுறாதுமா. என்ன சந்தியா, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லி இருந்தா உன் தங்கச்சி முகத்தை நானும் கடைசியா ஒரு தடவை வந்து பாத்துருப்பல்லமா. கல்யாணமாமா நடந்துச்சு. எல்லாருக்கும் லிஸ்ட் போட்டு பத்திரிக்கை வச்சு கூப்பிட. உன் வீட்டுக்கு நான் வந்தப்போ துரு துருப்பா அவ பேசுனது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்குதுமா. பூ மாதிரி இருந்த அவளை எந்த அரக்க குணம் கொண்டவன் அப்படி பண்ணானோ அவ நாசமா போயிடுவாம்மா. அம்மா சந்தியா, ஆறுதல் சொல்ல என்னால முடியலம்மா. தங்கச்சி தான் தான் வாழ்க்கைன்னு நினைச்சு வாழ்ந்த உனக்கு தங்கச்சியே இல்லாம போயிட்டாளேம்மா. கோயிலு சாமின்னு சுத்தி சுத்தி வந்தியே, கடவுள் ஏமா உனக்கு இப்படி ஒரு தண்டனைய கொடுத்தாருன்னு தெரியலையே. சந்தியா, நீ அழாதன்னு நான் உன்ன சொல்ல மாட்டேன். நல்ல அழுமா, அப்பதான் மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கும், மனசும் லேசாகும். நீ மனசுக்குள்ளேயே வச்சுட்டு புழுகிட்டு இருக்காதம்மா. இங்க பாரு, இனிமே எந்த கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. உனக்கு ஆறுதலா நான் இருப்பேம்மா. நன்றிங்க. நான் வச்சிருட்டோமா? சரிம்மா கண்ணு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? கேக்குறேன்ல, யாருமா போன்ல? அந்த சந்தியா தாண்டா. இவ்வளவு நாள் போன் பண்ணாம தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு மறுபடியும் போன் பண்ணீங்க? டேய், அவ பாவண்டா. அவளோட தங்கச்சியை யாரோ கொன்னுட்டாங்களாண்டா. துடிச்சு போயிருக்காடா. என்னமா சொல்றீங்க? ஆமாண்டா, ஆஸ்பத்திரியில இருக்கும்போது அவ தாண்டா எனக்கு உதவி பண்ணா. இப்போ அவ இப்படி கஷ்டத்துல இருக்கும்போது நான் அவளுக்கு ஆறுதல் சொல்லலன்னா நல்லாவா இருக்கும் சொல்லு? பேச முடியாம பேசுறாடா. சந்தியா தான் ஒரே தங்கச்சிய பறி கொடுத்துட்டு தனி மரமா தவிச்சுக்கிட்டு இருக்காடா. நீ அவளை நேர்ல பார்த்ததே இல்லைல்ல? இரு, நான் அவளோட போட்டோவை உனக்கு காமிக்கிறேன். மாமா வேண்டாமா. டேய், போட்டோ காட்டுறேன் இருடா. அதெல்லாம் வேண்டாமா. ஒரு நிமிஷம் பார்த்துட்டு போ. இவதாண்டா சந்தியா. சதீஷ், என்னடா? டேய், இவள உனக்கு தெரியுமா? இல்லம்மா, தெரியாதுமா. இவள தாண்டா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்தேன். கடைசியில அருண் ஒருத்தர் நிச்சயம் பண்ற மாதிரி இருக்காராம். அதனாலதான் நான் அந்த சந்தியா கிட்ட பேசுறதையே விட்டுட்டேன். இன்னைக்கு வேற நம்பரை தேடும் போது எதேச்சையா நான் அவளோட நம்பரை பார்த்தேன். சரி, அதான்டா போன் பண்ணி பார்க்கலான்னு பண்ணேன். என்னதான் எதிரியா இருந்தாலும் அவ ஆபத்துல அழும்போது அவனுக்கு உதவணும் இல்லையாடா? அதுதானடா மனிதநேயம். அவ அடுத்த வீட்டுக்கு மருமகளா போறவளா இருந்தாலும் அவ செய்த உதவிய நான் மறக்கலடா. நான் போன் பண்ணும்போது தான் தங்கச்சி இறந்து போன விஷயத்த சொல்லி அழறாடா. அவளுக்கு நான் எப்படிடா ஆறுதல் சொல்லாம இருக்க முடியும்? மா, நீங்க பேசுறத நான் தப்புன்னு சொல்ல வரல. அவங்க கிட்ட கல்யாண விஷயத்தை பத்தி மட்டும் பேச வேண்டாம், புரியுதா? சரிடா. முடிஞ்சா நேர்ல போய் ஆறுதல் சொல்லிட்டு வாங்க. இந்த மாதிரி நேரத்துல ஆறுதலா இருக்கிறதாம முக்கியம்.